திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே நமது மத்திய மாவட்டத்துடைய செயலாளர் அன்னார் அவர்கள் அனைத்து சமூகத்திலிடமும் அனைத்து சமுதாய மக்களிடமும் பொதுவாக ஒட்டுமொத்த தலித்து சமுதாயத்தினிடமும் மனதில் குடியிருந்து கொண்டிருப்பவர் தான் நமது அன்னார் ராஜேந்திரன் அவர்கள். இதை நான் ஏடா வெங்கடேசன் அப்படி சொல்றாரு, சரி எதை சீட்டுக்கு எதிர்பார்ப்பார்கள் சில பேர் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. அன்னார் மேல நல்ல மரியாதை மதிப்பு கொண்டவன் என்பதால் பர்சனலாவே அன்னார் செய்யும் சேவைகள் எனக்கு தெரிந்து என் வயதுக்கு 25 ஆண்டு காலமாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனது தந்தையார் எனது தாத்தார் உள்பட புரட்சியாளர் அம்பேத்கர் கூட இருந்து செயல்பட்டவர் தாத்தார். ஆனால் இன்றைய வரைக்கும் இந்த நீலவண்ண கொடிதான் எங்களுடைய உயிர் மூச்சு. இருப்பினும் இந்த சமூகத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்து முன்னேற்றத்தில் எடுத்துக்கொண்டு சேர்த்து விட்டு சென்றவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம் இதயத்தில் கூடியிருக்கும் ஐயா கலைஞர் அவர்கள். அவருடைய பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைஞ்ச அவருடைய நிரந்தர தம்பி என்று சொன்னால் அவரும் சொல்லுவார். இருக்கும்போது மக்களும் அறிந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் பணம் காசுக்கோ பதவிக்கோ சொத்து பத்துக்கோ ஆசை பெற்றவர் கிடையாது. பிரச்சனை மக்களுக்கு ஏதோ ஒரு அரசாங்க நீதியாவோ சமூக நீதியாவோ மத நீதியாவோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னு போய் வீட்டில் போய் எந்த நேரத்தில் நாங்க சொல்லிட்டு வந்தாலும் அதிகபட்சம் 20 நிமிஷம் தான். வெட்டு குத்து கொலை கொண்ட கலவரம் நடக்கிற அளவுக்கு ஏதாவது சூழ்நிலை இருந்தாலும் 20 நிமிஷத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு எனது தலைவர் சமூக சேவர் டாக்டர் கே நடராஜ் அவர்களுக்கு தெரிந்து ரங்கசாமிக்கு தெரிந்து இங்கு எத்தனையோ பிரச்சனைகளை ஜாதி கலவரம் இல்லாம மத கலவரம் இன்றைய வரைக்கும் தீர்த்து கொண்டு கொடுத்து கொள்வதுதான் நமது அண்ணா மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணா ராஜேந்திரன் அவர்கள். அவர் இந்த வர சட்டமன்ற எலெக்ஷன்ல 2021 அமைச்சர் இலாக்காவில் இடம்பெற்று இன்னும் சேவை செய்ய வேண்டும். மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த வேண்டும். அவருக்கு அவர் இல்லாத காலத்திலையும் இந்த தலித்து சமூகத்தை சார்ந்த ஒரு தலைமை ஏற்று நாங்கள் அவருக்கு ஒரு மகத்தான மாவீரன் என்கின்ற சேலத்தின் சிங்கம் என்கின்ற ஒரு பட்டத்தை மாவீரன் புத்துபுரி நினைவேந்தல் கொடுத்து அவருக்கு சேலம் மாவட்டத்தின் சிங்கம் என்கின்ற ஒரு பட்டத்தை நான் இங்கு சூட்டால் இருந்த கடமைப்பட்டுகிறேன். ஆனாலும் அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சிகள் இரவு 12 மணி நேரமும் இருக்கிற என்ற காரணத்தினால் அவர் விடை செய்ய இந்த கூட்டத்திலிருந்து விடைபெற காரணத்தினால் மீண்டும் ஒரு முறை இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் பங்கெடுத்துக் கொண்டு எங்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு புத்தபுரியினுடைய ஒரு மாவீரன் போராளியுடைய படத்தை திறந்து வைத்த அவர் மீண்டும் பாடப்பட்டியில் அவரேதான் அவருடைய சிலையை திறந்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஜெய் பீம், ஜெய் புத்தம், அம்பேத்கர் கொள்கை வளர்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தலித்து சமுதாயத்தை கைவிடாமல் காப்பாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எங்கள் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் உரையை முடித்துக் கொள்கிறேன். அவருடைய செயலுக்கு ஏற்றது போல அவருடைய சொல்லுக்கு ஏற்றது போல இவருடைய அண்ணன் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கூட்டம் மட்டுமில்லை சேலம் மாவட்டத்தின் சார்பாக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.